ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுத்த நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வார்த்தைகள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, வாசித்த வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போய் சொல்லுங்கள், அவர் இங்கே இல்லை. மனித வரலாற்றின் மனிதனுடைய வாழ்வில் 2 நாள் பிரதானமான ஒரு மனிதனுடைய நாள். ஒன்று அவனுடைய ஜென்ம நாள், மற்றொன்று ஒரு மனிதனுடைய மரண நாள். ஆனால் உலக வரலாற்றில் உயிர்த்தெழுதல் உண்டு என்று ஸ்தாபித்து நிரூபித்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவார் என்றும், மரிப்பார் என்றும், உயிர்த்தெழுவார் என்றும் தீர்க்க தரிசனம் சொன்னதை இந்த நாளிலே நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். அப்படியே அவர் அடக்க பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
இந்த உயிர்த்தெழுதலை குறித்த மிக ஆழமான சத்தியத்தை ஜெபத்தோடு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஒன்றாவதாக, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அவருடைய கல்லறை திறந்து கிடக்கிறது இன்றைக்கு வரையும். பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் படிக்கும் பொழுது, ஆதியாகமம் முதல் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் தொடங்கி தாவீதெல்லாம் மரித்து கல்லறையில் அடக்க பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தல நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஆனால் வேதாகமத்தை நன்கு கற்றுக்கொள்ளும் பொழுது கிடைத்த ஒரு வெளிப்பாடை இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, ஈஸ்டர் நல் நாளிலே உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உயிர்த்தெழுந்த நபர்களில் இருவர் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். ஒன்று லாசரு, இயேசுவால் மரித்து அடக்க பண்ணப்பட்டவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 2, நான் பிரசங்கிக்கிற லாசருவை உயிர்த்தெழ வைத்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஆதலால் இன்றைக்கு வரையும் இந்த உண்மையை பலர் விசுவாசிக்காவிட்டாலும் சரித்திரம் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார். அது உண்மை. சரித்திர வரலாறு. கிறிஸ்தவ வாழ்விலே அது மறக்க முடியாத அனுபவம். ஆதலால் தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் மிக ஆழமாக அந்த வசனத்தை குறித்து பிரசங்கிக்கிற தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் இருது, உங்க விசுவாசம் இருது. கிறிஸ்து அவர் நமக்காக எழுந்தருளினார். அது உண்மை. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒன்று, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உண்மை. இரண்டாவதாக, பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது சீசர்களுக்கு உண்டான மாறுதல். ரோம சாம்ராஜ்யம் இயேசுவை கொலை செய்து விட்டோம், இயேசுவினுடைய சரித்திரம் இல்லாமல் போயிற்று என்று பிரதான ஆசாரியர்களும் அந்த சங்கத்தின் உள்ளவர்களும் ரோம படைகளும் பெருமை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது சீசர்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, நம்முடைய மேசியாவை, கிறிஸ்துவை கொலை செய்து விட்டார்களே, இந்த ஊழியத்தின் அடுத்த நிலை என்ன ஆகும் என்று பூட்டின வீட்டுக்குள்ளே கலக்கத்தோடு இருந்த பொழுது, பூட்டின வீட்டில் இயேசுவானவர் அந்த வீட்டுக்கு கடந்து சென்று, உங்களுக்கு சமாதானம். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து என்னும் இரட்சகரை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை செவிகொடுங்கள். கிறிஸ்து என்னும் இரட்சகர், மேசியா உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பிரசங்கிக்க தொடங்கினான். பயந்திருந்தவர்களின் மத்தியிலே இயேசு போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன பொழுது சீஷர்களுக்குண்டான மாறுதல், இந்த இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அதில் 23, 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது
அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களில் கைகளிலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். 24ஆம் வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால கட்டப்பட கூடாது இருந்தது. பயந்திருந்த சீஷர்கள், நாளை என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த சீஷர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் அவங்க பூட்டின வீட்டிலிருந்து வெளியே வந்து, கர்த்தராயிருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அக்கிரமக்காரரில் ஒருவராக மாற்றினீர்கள், ஆனால் அவரோ உயிர்த்தெழுந்தார். அவரோ உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்விலையும் சீசர்களை போல உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்க நம்மேல் கர்த்தர் கொடுத்த கடமையாக இருக்கிறதை இந்த நாளிலே உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்தின் 11 முதல் வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தராயிருக்கிற தேவன் நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். நாம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தை அதனுடைய 16 முதல் வாசிக்கும் பொழுது, அங்கேயும் இயேசு தான் உயிர்த்தெழுந்தார் என்பதை மிக ஆழமாக அங்கே நமக்கு காண்பிக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த தோமா ஒரு நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்த அவர்களுக்கு பிரத்யட்சமான இடத்திலே யோவான் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தும் இயேசு தோமாவுக்கு வெளிப்படுத்தி தன்னை காண்பிக்கிறார். 20ஆம் அதிகாரம் யோவான் 20:27 காண்பிக்கிறார். தோமாவே, நீ நான் உயிர்த்தெழுந்ததை குறித்து நீ அவிவிசுவாசமாயிருக்கிறாய். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்க நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். அதனால் அந்த தோமாதான் அவிவிசுவாசியாயிருந்த நிலையிலே அந்த தோமாவை கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வந்தார். அவன் மூலமாக தேவராஜ்யம் இந்தியாவில் கட்டி எழுப்பப்பட்டது. அவன் மூலமாக நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம் என்பது வரலாறு, அது உண்மை. மூன்றாவதாக, கண்டவர்கள் சாட்சி பகர்ந்தார்கள். கண்டவர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை சாட்சி பகர்ந்தார்கள். அந்த சாட்சி உலகம் என்பதும் போனது. இந்த நல்ல நாளிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்காக ஒருவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்பதை பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. லூக்கா 24:13. அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அந்த ஊருக்கு போகும் பொழுது அவர்களோடு கூட இயேசு புறப்பட்டு போனார். அவர்கள் பந்தியில இருக்கும் பொழுதுதான் இவர் மேசியா அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த நல்ல நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மையை பரிசுத்த வேதாகமம் காட்டிக் கொடுக்கிறது. மத்தேயு 28, 11, 12. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள்.
இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்காக மறைப்பதற்காக போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியர்கள் மறைத்து வைக்க முற்பட்டார்கள். ஆனால் அந்த மறைத்து வைக்கிற மறைபொருளை மறைத்து வைக்க கூடாதபடிக்கு மரியாளுக்கு, மகதன மரியாளுக்கு, மற்ற மரியாளுக்கு, பேதுருவுக்கு, எம்மாவூருக்கு போனவர்களுக்கு அதிகபட்சமாய் 500 பேருக்கு அவர் பிரத்யட்சமானார். அவர் உயிர்த்தெழுதல் ஒரு அனுபவம். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ஆண்டவர் எனக்கு தந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை சாட்சி பகர எனக்கு அவர் கிருபை பாராட்டினார். ஆதலால் இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் புதிய அனுபவத்தையும் நமக்கு தருவாராக. கடைசியாக லூக்கா 24 அதிகாரம் 13 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு உண்மையை நாம் வாசிக்கிறோம். கவனமாய் அதை கேளுங்கள். அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அங்கே இயேசுவானவர் அவர்களுக்கு பிரத்யட்சமானார், அவர்களுக்கு தரிசனமானார், அவர்களுக்கு காட்சி அளித்தார். அவர் கடைசியாக சீஷர்கள் தங்கள் வலைகளை எடுத்து தங்கள் பணிகளுக்கு போகும் பொழுது அதிகாலையிலே அவர்களுக்கு பிரத்யட்சமாகி அவர்களோடு அவர் புசித்தார் என்று வேத சரித்திரம். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்திலே உள்ளத்திலே வந்து உங்களுக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை தந்து உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை தருவார். சீஷர் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தினார், உங்களுக்கும் ஏற்படுத்துவார். உங்களுக்கு நன்மை நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மறைபொருளை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு போய் சொல்லுங்கள், அவர் இங்கே இல்லை என்ற மெய் சாட்சியை அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.